அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம். 2200 ஆண்டுகளாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் திறக்க பயப்படும் சீன அரசர் கல்லறை. இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? உலகில் மர்மமான இடங்கள் உள்ளது. அவற்றில் பல ரகசியங்களும் ஒளிந்துள்ளது. இந்த மர்மங்களுக்கு உலகின் எந்த நாடுகளும் விதிவிலக்கல்ல. அந்த வரிசையில் சீனாவின் முதல் பேரரசர் கின்ஷி ஹுவாங்கின் கல்லறை 2200 ஆண்டுகளுக்கும் மேலாக மர்மமாகவே உள்ளது. இந்த நிலத்தடி கல்லறை ஷாங்ஷி மாகாணத்தில் விவசாயிகளால் 1974 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல்லறை சக்தி வாய்ந்த டிரகோட்டா இராணுவத்தால் பாதுகாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான களிமண் வீரர்கள் மற்றும் பிற்கால வாழ்க்கையில் பேரரசரை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட குதிரைகள் உள்ளது. இதை சுற்றியுள்ள பகுதிகள் விரிவான ஆய்வுகள் இருந்த போதிலும் அதன் மத்திய கல்லறை அறை திறக்கப்படவே இல்லை. பேரரசர் கின்ஷி ஹுவாங்யார் கிமு 221 முதல் கிமு 210 வரை ஆட்சி செய்த கின்ஷி ஹுவாங் ஒருங்கிணைந்த சீனாவின் முதல் பேரரசர் ஆவார். அவரது கல்லறை வரலாற்றில் மிகவும் விரிவான கல்லறைகளில் ஒன்றாக நம்பப்படுகிறது. பண்டைய நூல்களின்படி இந்த கல்லறை அழிவிலா பேரரசு பற்றிய அவரது பார்வையை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லறையை திறக்க ஏன் ஆய்வாளர்கள் பயந்தனர்? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கல்லறையில் உள்ள ஆபத்துகள் காரணமாக பல நூற்றாண்டுகளாக அதை திறப்பதை தவிர்த்து விட்டனர். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கல்லறையை திறக்க பயந்த காரணங்கள் என்னென்ன என்று மேற்கொண்டு பார்க்கலாம். கட்டமைப்பு சேதமாகலாம். கல்லறையை திறப்பது அதன் உள்ளடக்கங்களை சீர் செய்ய முடியாத வகையில் சேதப்படுத்தலாம். கலைப்பொருட்கள் மற்றும் சுவர் ஓவியங்களை காற்று மற்றும் ஒளியின் வெளிப்பாட்டிலிருந்து பாதுகாக்க மேம்பட்ட பாதுகாப்பு நுட்பங்கள் தேவைப்பட்டதால் ஆய்வாளர்கள் அதை திறக்க தயங்கினர். ஆட்கொள்ளும் பாதுகாப்பு நடவடிக்கைகள். பண்டைய சீன வரலாற்று ஆசிரியர் சிமாகியான் கின்ஷி ஹுவாங் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு கல்லறைக்குள் இருந்த அதிநவீன பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்தார். ஊடுருவும் நபர்களை சுட வடிவமைக்கப்பட்ட குறுக்குவில் மற்றும் அம்புகள் மற்றும் யாங்ஷே மற்றும் மஞ்சள் நதி போன்ற பாதரசம் ஆறுகளின் இயக்கம் ஆகியவை இதில் அடங்கும். பாதரச விஷம். கல்லறையை சுற்றியுள்ள மண்ணில் பாதரசத்தின் அளவு அசாதாரணமாக அதிகமாக இருப்பதாக நவீன ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கல்லறையில் உள்ள விரிசல்கள் பாதரசம் வெளியேற அனுமதித்திருந்தால் இந்த நச்சு நீராவிகளின் வெளிப்பாடு உள்ளே நுழைபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சினார்கள். கல்லறைக்குள் என்ன உள்ளது? சிமாகியானின் கூற்றுப்படி பேரரசரின் கல்லறையில் 100 அதிகாரிகளுக்கான அரண்மனைகள் மற்றும் அழகிய கோபுரங்கள் மற்றும் பொக்கிஷங்கள் மற்றும் அரிய கலைப்பொருட்கள் உள்ளன. புதைக்குழி அந்த சாம்ராஜ்யத்தின் நுண்ணிய வடிவமாக இருந்ததாகவும் சீனாவின் முக்கிய நீர்வழிகளை குறிக்கும் திரவ பாதரசம் பாயும் ஆறுகள் நிறைந்ததாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். திறக்க நடந்த முயற்சிகள் 2020ஆம் ஆண்டில் கல்லறையிலிருந்து ஆவியாகும் பாதரசம் காலப்போக்கில் உருவாகிய விரிசல்கள் மூலம் வெளியேறக்கூடும் என்று ஒரு ஆய்வு உறுதிப்படுத்தியது. எனவே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கல்லறையை தொந்தரவு செய்யாமல் ஆய்வு செய்ய தரையில் ஊடுருவக்கூடிய ரேடார் மற்றும் பிற மேம்பட்ட இமேஜிங் கருவிகள் போன்ற ஆக்கிரமிப்பு அல்லாத நுட்பங்களை பயன்படுத்த முடிவு செய்தனர். ஆனால் எதுவும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இப்போதைக்கு கல்லறை பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதன் ரகசியங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றும் மறைக்கப்பட்டுள்ளன. இதை பாதுகாப்பாக திறக்கும் தொழில்நுட்பம் இன்னும் கண்டறியப்படவில்லை. மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் முகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.